ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரி ஒரு ரெசிபி வீடியோ தான் சண்டே விலாக் போட்டிருக்கேன். என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லோரும் ஒரே பூஜை வீடியோவாக இருக்குது, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி போடுங்கனால இன்றைக்கி நான் சண்டே விலாக் போட்டிருக்கேன். எல்லோரும் பாருங்கள் கண்டிப்பாக. இந்த விலாகில் காமிக்கிற மாதிரி இதே தான் எல்லா சண்டேயும் ரொட்டீனாக நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நாங்கள் சண்டே வீட்டில் இருக்க மாட்டோம், எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிடுவோம். இந்த சண்டே தான் வீட்டில் இருக்கணும். ஆஸ் யூஷுவல் காலையில் லஞ்சுக்கு தோசை தான். தோசையும் நேற்று நைட்டு ப்ரிப்பேர் பண்ண பூண்டு சட்னியும் அதை வச்சு இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம். ஏன்னாம்மா 200 சப்ஸ்கிரைபர் கூட இல்லை, அவங்க ரெசிபி கேட்டாங்கன்னு சொல்கிறியே. நாங்கள் இந்த இருக்கிற 170 பேரையும் நான் நல்லா பார்த்துக்கிட்டா தானே அடுத்து எனக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபராக கிடைப்பாங்க. வடை வந்து கடையில் வாங்கினது தான். எங்கள் வீட்டுக்கு வர என் பொண்ணும் காலையில் கடைக்கு பண்ண பாயிண்ட் இருந்தாங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்னா மஷ்ரூம் பிரியாணி தான். என்ன சண்டே நான்வெஜ் இல்லையான்னு கேட்டால் எங்கள் ஊர் சைடு வந்து நாங்கள் ஆடி மாதம் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். ஃபுல்லாகவே ஊர் திருவிழா நடக்கிறதுனால அதனால் நாங்கள் நான்வெஜ் எடுத்துக்க மாட்டோம். அதனால இன்றைக்கி வெஜ்ஜில் தான் மஷ்ரூம் பிரியாணி செஞ்சுருந்தேன். ரெசிபீஸ் பார்க்கலாம் வாங்க. நான் அந்த டம்ளரில் 1.5 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிறேன். அந்த பாஸ்மதி அரிசி பிராண்டட்லாம் கிடையாது, நம்ம நார்மலாக அரிசி கடையில் லூஸில் வாங்குகிற அரிசி தான். 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கிறேன். அது நமக்கு இந்த சமைக்கிறதுலாம் அசால்ட்டு வேலை. ஏன்னா நம்ம வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் குவான்டிட்டியில் தான் சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டாலே போதும். நிறையா செஞ்சு தான் நிறைய டைம் ஆகும். அழகாக பாத்திரத்தை எடுத்து வச்சேன், அடுப்பில் அள்ளி போட்டேனா கிண்டி வச்சேனா சாப்பாடு ரெடி ஆயிரும். அது நல்லா இருந்தாலும் அவங்க நமக்கு நல்ல காம்ப்ளிமெண்ட் கொடுக்க போகிறதில்ல, நல்லா இல்லைனாலும் நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறதில்ல. அதனால் எனக்கு எப்படிலாம் வருமோ அப்படிலாம் சமைச்சு கொடுத்துரும். பட் சீரியஸாகவே நான் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி நல்லாவே சமைப்பேன். எல்லோரும் என்கிட்ட நிறையா ரெசிபீஸ் வீடியோ போடுங்க, ஒரே பூஜை வீடியோவாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ரெசிபீஸ் வீடியோ ஷார்ட்ஸாக போட்டாலும் சரி, லாங்காக போட்டாலும் சரி, அதை ரொம்ப வியூஸ் போக மாட்டேங்குது. இதே பூஜை வீடியோனா ஓரளவுக்கு வியூஸ் போயிடுதா. அதனால் இன்னொன்று வந்து எனக்கு அந்த பூஜை வீடியோ ரொம்ப ஈஸி எடுக்கிறது. ஆக்சுவலாக ஃபோனை தூக்கி ட்ரைபாட்டில் வச்சேன்னா அது ரெக்கார்ட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் எடுத்து நான் எடிட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்தா போதும். இதுக்கெல்லாம் கொஞ்சம் சீரியஸாகவே மெனக்கிட வேண்டியதாக இருக்குது. நான் ஒரு 1/4 மணி நேரத்தில் செய்கிற வேலை எனக்கு கண்டிப்பாக இதில் ஒரு 1/2 hour ஆகுது வீடியோ எடுத்துகிட்டே செய்கிறதுனால. மார்னிங் நம்ம சீக்கிரம் எழுந்திரிச்சு சாப்பாடு என்ன தான் செஞ்சு கொடுத்தாலும் அந்த 9 o'clock ஆகிடுதா. அதனால நான் அதுக்கு பயந்துகிட்டே வீடியோஸ் ரொம்ப காலையில் மேக் பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் காலையிலே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அடுப்படிக்கு வேலை கிடையாது. அதுக்கப்புறம் இனிமேல் டின்னர் தான் எங்களுக்கு. அதனால் நான் காலையில் எடுக்கிற எந்த டிஷ்ஷையுமே வந்து வீடியோ எடுக்கிறது கிடையாது. ஏன்னா டைம் ஆகிடும். நம்ம ஹஸ்பண்டை கரெக்டாக டைமுக்கு அனுப்பி விடணும்னு, இல்லைன்னா அவருக்கு கோவம் வந்துருமே, என்ன பண்ணுறது. வழக்கம் போல் நம்ம பிரியாணிக்கு என்னெல்லாம் கட் பண்ணுவோம், வெங்காயம், புதினா, மல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஷ்ரூம், இது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதனால தான் இதிலெல்லாம் பெருசாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் கொஞ்சம் போர் அடிக்கும். இப்போ தான் புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தா புரியாது கண்டிப்பாக. நான் முடிச்சளவு ட்ரை பண்ணுறேன் இனிமேல் ரெசிபிஸ் வீடியோ ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணுறதுக்கு. பாருங்கள் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இன்னும் என்ன சட்டி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? நான் வந்து இப்படி தான் பிரியாணி மேக் பண்ணுவேன். எண்ணெய் சட்டி வச்சா அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். நான் பெருசாலாம் நிறைய ஸ்பைசஸ்லாம் போட மாட்டேன். என்கிட்ட என்னென்ன ஸ்பைசஸ் இருக்குதோ அதை மட்டும் போட்டுக்குவேன். இன்றைக்கி நான் வெறும் கிராம்பு, பட்டை, அப்புறம் பிரியாணி இலை இருந்துச்சு போட்டுட்டு நல்லா வெங்காயத்தை வந்து கோல்டன் ப்ரௌன் ஆக்கிக்கிறேன். லைட்டாகவே கரிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும் பிரியாணிக்கு. அப்புறம் வந்து நான் வீட்டில் அரைச்சிருக்க குழம்பு மிளகாப்பொடி யூஸ் பண்ணுவேன். அது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். அதோடய சேர்த்து நான் 1 ஸ்பூனு ரெட் சில்லி பவுடரோட ஆட் பண்ணிக்குவேன். அதுவுமே வீட்டில் அரைச்சது தான். நம்ம கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இதோட நான் எப்பொழுதுமே தக்காளி வந்து பேஸ்ட்டாக அரைச்சி தான் ஆட் பண்ணிக்குவேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து புதினா, மல்லி, ஒரு பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இது பண்ணிக்கிறேன். இதோட கொஞ்சோண்டு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதோட மஷ்ரூம் போட்டு மஷ்ரூமுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஆக்சுவலாக மஷ்ரூமில் கொஞ்சம் வந்து தண்ணி விடும். அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்க வேண்டியதான். நம்ம இது மாதிரி வெங்காயம், தக்காளி, ஸ்பைசஸ்லாம் போட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு அதை வதக்கி எடுக்கணும். நீங்கள் வெங்காயம் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் அதில் எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வரும். உங்களுக்கு நல்ல கலராகவும் கிடைக்கும் பிரியாணி. பாஸ்மதி ரைஸ் நல்லாவே ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலேயே ஊறிடுச்சு. நான் அந்த டம்ளரில் 1.5 டம்ளர் எடுத்திருந்தேன். ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவு. ஆனால் நான் எப்பொழுதுமே ஒரு 1/4 டம்ளர் கூட தான் வைப்பேன்.
கூட வச்சுட்டு அரிசி நல்லா ஊறி இருந்துச்சுன்னா அதில் 1/4 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுக்கோ. அது மாதிரி தான் இன்றைக்கி எடுத்து வச்சுட்டேன். குக்கரில் தண்ணி கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் அலசி வச்சுட்டு அந்த பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிட்டேன். அதுலேயும் இந்த அரிசிக்கு தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நான் மஷ்ரூம்லேயும் உப்பு சேர்த்துருக்கேன். புதினா மல்லி போட்டுட்டு அதில் 1 ஸ்பூன் நெய், ஏன்னா கொஞ்சம் அரிசி குழஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக 1/2 லெமன் ஊற்றிருக்கேன். ஆல்ரெடி நம்ம தக்காளி போட்டிருக்கோமா, அது வேறு புளிப்பாக இருக்குமா, அதனால இது 1/2 லெமன் மட்டும் ஊற்றிருக்கேன். லெமன் ஊற்றினா அரிசி உதிரி உதிரியாக உங்களுக்கு இருக்கும், உடஞ்சி போகாது. அடுத்து இந்த வதக்கி வச்சுருக்கல அந்த காளான் கிரேவி அதை ஃபுல்லாகவே இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த தண்ணி ஓரளவு நல்லா சுண்டி வரணும். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதில் சால்ட் உப்பு தான் இதில் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இது ஓரளவு நல்லா தம் போடுற ஸ்டேஜுக்கு நல்லாவே கொஞ்சம் குறைஞ்சிரும். இந்த அளவில் நம்ம தம் போட்டோன்னா கண்டிப்பாக ரைஸ் குறைஞ்சிரும், இது குழஞ்சி போயிடும். ஆனால் இன்னும் கொஞ்சமே தண்ணி சுண்டணும். சுண்டிட்டு நமக்கு ரொம்ப ட்ரையாகவும் ஆகாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாத ஸ்டேஜில் நம்ம தம் போடணும். இப்போ நான் தம் போட போகிறேன். மிச்சம் இருந்த புதினா மல்லி அதில் போட்டுட்டு நான் இன்றைக்கி குக்கரில் தான் தம் போடுறேன். குக்கர் போட்டு விசில் போட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில், அந்த செகண்ட் அடுப்பில் சின்ன அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இது கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வேகணும். அதே லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். 10 நிமிஷம் கழித்து இன்னொரு 10 நிமிஷம் நம்ம அந்த ப்ரெஷர் போகிறதுக்கு விட்டுறணும் அந்த குக்கரை. கரெக்டாக 20 மினிட்ஸ் கழித்து இந்த குக்கரை நம்ம ஓப்பன் பண்ணோன்னா இது மாதிரி உதிரியாக பிரியாணி ரெடி ஆயிரும். பிரியாணி இது மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம போட்டு கரண்டியை வச்சுலாம் ரொம்ப கிண்டக்கூடாது. நான் மேலாப்பில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். நான் எப்பொழுதுமே பிரியாணி மேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நெய் ஊற்றும், அப்போ தான் வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி மேலாப்பில் எடுக்கணும், அப்போ தான் அந்த ரைஸ் கண்டிப்பாக உடையாமல் வரும். அவ்வளோதான், எங்கள் வீட்டு மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைடிஷ்ஷாக நான் ஆனியன் ரைத்தா தான் வச்சுருந்தேன். இதில் என்ன ஒரு கொடுமைன்னா, என் பொண்ணு இந்த பிரியாணியை சாப்பிடவே இல்லை. அவள் கிளம்பி ஊருக்கு போயிட்டா. அவங்க பெரியப்பா மத்தியானமாக வந்தாங்க. அவள் அதுக்கு காலையிலேருந்தே ப்ரிப்பேர் ஆகியிருந்திருக்கா. மேக்கப்லாம் போட்டு, பவுடர்லாம் அடித்து, லிப்ஸ்டிக்லாம் போட்டு என்கிட்ட வந்து காமிச்சிட்டு, இந்த அம்மா நான் அழகாக இருக்கேன்னா மேக்கப் போட்டிருக்கேன். அவள் எதோ எப்பொழுதும் பண்ணுற மாதிரி சும்மா விளையாடிட்டு இருக்கான்னு நான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா அவங்க பெரியப்பா வந்தோன்னே என்னை அழைச்சிட்டு போப்பா, நான் இதுக்கு தான் மேக்கப் போட்டேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டா அவள் பாட்டுக்கு. இருடி நாளைக்கு போகலான்னு சொன்னால் அவள் கேட்கவே இல்லை. அப்புறம் கொஞ்சோண்டு கையில் துவைக்கிற துணியெல்லாம் இருந்துச்சு, எங்கள் வீட்டுக்காரோட யூனிஃபார்ம் ட்ரெஸ் எல்லாம். அதை துவச்சி ஈவினிங் போல் வச்சுருந்தேன். சரி ஓகே கோயிலுக்கு போகலான்ட்டு கிளம்புனேன். இன்றைக்கி பௌர்ணமியாக இருக்குது. ஏகோரி அம்மன் கோயிலில் ரொம்ப இன்றைக்கி விசேஷமாக இருக்கும். இன்றைக்கி போயிட்டு வருவோன்னு பார்த்தா அப்புறம் ரொம்ப டைம் ஆகிடுச்சு, போகவே முடியல. அப்புறம் என்ன பண்ணுறது, போட்டு மேக்கப்போட துணி காய வச்சுட்டு இருந்தேன். துவச்சி வச்சா எல்லா துணியும் காய வச்சுட்டு ஈவினிங் செடிக்கு தண்ணி ஊற்றல, கொஞ்சம் ஈரமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நைட்டு ஊற்றிக்கோன்னு சொல்லிவிட்டு எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றிட்டோம்னா காலையில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இல்லைனா வாடி போயிடும். இப்போல்லாம் கொஞ்சம் காற்ற ஆரம்பிச்சிச்சா ரொம்பவே ட்ரை ஆகிடுது செடி எல்லாமே. அதனால் செடிக்கு பிடிச்சி தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் கரெக்டாக செய்யும்போது நைட்டு ஒரு 10 o'clock இருக்கும். ஆமாம், இந்த வெளியெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் வீட்டு அம்மாட்ட கொஞ்சம் கதை இழந்துட்டு இருந்து எல்லாம் சண்டே 10 o'clock மார்னிங் ஒரு 4 o'clock எனக்கு ஸ்டார்ட் ஆனிச்சு. பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு நைட்டு 10 o'clock இந்த டேவே எனக்கு ஃபினிஷ் ஆகிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். இனிமேல் காலையில் எழுந்திரிச்சு திருப்பியும் நம்ம வழக்கம் போல் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் இதெல்லாம் செய்ய வேண்டியதான். இது அப்படியே நம்ம லைஃப்பில் ரொட்டீன் ஆகிட்டே இருக்கும். நான் ஒரு சின்ன பவுல் ஒன்று வச்சுருந்தேன். இந்த தொட்டி எதுக்கு தண்ணி ஊற்றி வைக்கிறேன்னா, இதில் ஆக்சுவலாக நான் புதினா போட்டு வச்சுருந்தேன். அந்த புதினா காஞ்சு போயிட்டு அதை இப்போ எடுத்துகிட்டு புதுசாக நடலான்னு போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான், எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நைட்டு நாங்கள் தூங்க போயிட்டோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வீடியோ கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது எந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு எனக்கு தெரியல. இனிமேல் அப்கமிங் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போட ட்ரை பண்ணுறேன். நான் ரெசிபீஸுமே போட ட்ரை பண்ணுறேன். எப்பொழுதுமே சாமியோட இருட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எப்பொழுதுமே நைட் அங்கே ஒரு பல்ப் போட்டிருப்போம். அந்த பல்ப் எரிஞ்சிட்டே இருக்கும். அவ்வளோதான், நாங்கள் தூங்க போயாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.